தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை பதிவான 85% வாக்குப்பதிவு மாநில அரசியல் வரலாற்றில் புதிய சாதனையை உருவாக்கியுள்ளது. 2011ஆம் ஆண்டில் பதிவான 78% சாதனையை முறியடித்துள்ள இந்த எண்ணிக்கை தேர்தல் முடிவுகள் குறித்து அரசியல் கணக்குகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 72% வாக்குகளை பதிவான நிலையில் இந்த முறை சுமார் 12% மேலாக வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. இதனால் எந்த கட்சிக்கு இந்த உயர்வு சாதகமாக அமையும் என்ற விவாதம் அரசியல் வட்டாரத்தில் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக அதிமுகவுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில தேர்தல்களில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்திக்கும் மிகப்பெரிய அரசியல் சோதனையாக இந்த தேர்தல் கருதப்படுகிறது. இந்த தேர்தல் முடிவு கட்சியின் எதிர்கால திசையை தீர்மானிக்கும் என கட்சி தரப்பில் மதிப்பிடப்படுகிறது. இதற்கிடையே கூட்டணி கட்சிகளும் தங்களது வெற்றி வாய்ப்புகளை மதிப்பீடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோர் தங்களது தொகுதி நிலவரங்களை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. அதில் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமான நிலை இல்லை என கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் 18 தொகுதியில் போட்டியிட்ட பாமகவுக்கு வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே தெளிவான முன்னிலை இருப்பதாகவும் மேலும் 2 தொகுதிகளில் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் பாமக தரப்பில் ஏமாற்றம் நிலவுவதாக கூறப்படுகிறது. அதேபோல தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு தெளிவாக இல்லை என கூறப்படுகிறது. வேட்பாளர்களுடன் ஆலோசித்த பிறகும் உறுதியான நம்பிக்கை இல்லாத சூழல் நிலவுவதாக கட்சி தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கவுள்ளன. திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விசிக மற்றும் தேமுதிக தரப்பிலும் இதுபோன்ற கவலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. போட்டியிட்ட தொகுதிகளில் குறைந்த அளவிலேயே வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாக உள்துறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை பார்க்கப்படுகிறது. புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களிடையே தமிழக வெற்றி கழகம் பெற்ற ஆதரவு பிரதான கட்சிகளின் கூட்டணி கட்சிகளின் வாக்கு வங்கியை நேரடியாக பாதித்திருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மொத்தத்தில் இந்த முறை உயர்ந்த வாக்குப்பதிவும் முக்கோண போட்டியும் இணைந்து கூட்டணி கட்சிகளின் வெற்றி கணக்குகளை மாற்றி அமைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இறுதி முடிவுகள் வெளியாகும் நாள் வரை இந்த குழப்பம் நீடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.